நம்ம ஏஞ்சல் ஃபிஷ்ஷெல்லாம் டேங்க் மாற்றி விட்டோம்ல, அதுக்குள்ளே ஒரு 2 பிளான்ஸ் போட்டுட்டு டைகரில் வச்சு கும்பலாக சுற்ற விட்டுட்டு இருக்கும். இது இன்னும் க்ளவுடியாக தான் இருக்குது டேங்க். இது இன்னும் கிளியர் ஆகிடுச்சுன்னா எடுக்கலாம். எப்படியோ இது ஒரு ½ டே ஆகும். பட் அவ்வளோ டைம் இல்லை நம்மக்கிட்ட. நம்ம ஸ்டைப்டு ஏஞ்சல் ஸ்ட்ரெஸ் ஆகலை. இது எப்படி ஸ்ட்ரெஸ் ஆச்சு இல்லைன்னு கண்டுபிடிக்கிறதுனா, இந்த ஸ்டைப்டு ஏஞ்சல் வந்து ஸ்ட்ரெஸ் ஆச்சுன்னா அந்த பிளாக் ஸ்ட்ரைப் எல்லாம் மறைஞ்சு போயிட்டு வெறும் வெள்ளை கலரில் இருக்கும். ஸோ இதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இது வந்து பிளாக்கிஷாக இருக்குது. ஸோ ஸ்ட்ரெஸ் ஆகலை. நம்ம டேங்க் எல்லாத்துலேயும் பெனிஃபிஷியல் பாக்டீரியாஸ் இருக்கிறோன்றதுனால தான் நம்ம டக்குன்னு மாற்றி விட்டுட்டோம். அண்ட் இது ஹோப்ஃபுல்லி இந்த டேங்க் இதுக்கு செட் ஆகும்னு நம்புகிறேன். பட் ஐ நோ இதுக்கு குட்டி டேங்க் தான்ட்டு. பட் இதை விட இம்பார்ட்டன்ட் செனகல். ஸோ செனகலுக்கு நம்ம பெரிய டேங்க், பெரிய ஸ்பேஸ் கொடுத்தாகணுன்றனால இந்த டேங்க்லேருந்து செனகலை தூக்கி அதில் போட்டாச்சு. இப்போ நம்ம செனகல் எப்படி இருக்குன்னு பார்க்க போகலாம். லைட் வந்து இந்த கலரில் போட்டிருக்கேன். இதில் வந்து ஒரு 3 ஏஞ்சல், ஒரு பிளக்கோ அண்ட் ஒரு செனகல். நம்ம செனகல் இதில் நல்லா சுற்றின்னு இருக்குது. அல்பைனோ கலரில் இந்த லைட்டு போட்டவங்க கலராக எல்லாமே ஜாலியாக சுற்றின்னு இருக்குது. ஒரு 3 ஏஞ்சல் தூர் பிளக்கோ ஓட்டிகிட்ருக்கு. டேங்க் இது ஆசிட் போட்டு துடைக்கணும் இங்கே வெளியில். அப்போ தான் இது இந்த ஃபில்ட்ரேஷன் ஒன்று உடஞ்சி போனதுனால இப்படி ஊற்றிடுச்சு. செனகல் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அண்ட் அதுக்கு ஒரு கேவ் மாதிரி ரெடி பண்ணியாச்சு. அதுலேருந்து அந்த டேங்க்கில் இருந்த கேவ் தூக்கி இங்கே வச்சாச்சு. அந்த டேங்க்கில் இது உள்ளே உட்காந்துட்டுருக்கோம். இப்போ பாருங்கள் அவ்வளோ ஜாலியாக சுற்றிட்டுருக்கு. அங்கே இங்கேன்னு போயிட்டு நல்லா வளர்ந்துருச்சு நம்ம செனகல். இன்னும் ஒன்றுனா அதில் வந்து சாண்ட் இல்லை, கிராவல்ஸ் போட்டிருக்கோம். இதில் வந்து நம்ம சாண்டு போட்டிருக்கோம். சாண்ட் இதுக்கு செட் ஆகுமா தெரியல, யூஸ் பண்ணி பார்ப்போம். சார் நல்லா வளர்ந்துருச்சு. செனகல் வந்து ஸ்லோ க்ரோத்னு சொல்லி இப்போ நல்லா வளர்ந்துருச்சு. என் வீடியோ ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியாது நான் எப்பத்துலேருந்து எவ்வளோ குட்டிலேருந்து வச்சுருக்கேன்னு சொல்லி. அண்ட் இதில் ஒரு 3 ஏஞ்சல் விட்டால் நல்லாயிருக்கும் இந்த டேங்க்கில். அவ்வளோதான். பிளக்கோ அதோட வேலையை பார்க்க ஆரம்பிச்சிச்சு. அங்கே ஃபுல்லாமே ஆல்கே இருக்குது பின்னாடி. அவ்வளோதான். இன்னும் ஒரு நாள்லேயே போதும். அந்த ஆல்கே எல்லாமே காலியாயிரும். நம்ம ஆள் அதை காலி பண்ணுறாரு. அப்படியே அது ஒரு லைன் மாதிரி தெரியுது பாருங்களேன் அதை சாப்பிட்றது. இந்த ஆல்கே பார்த்திங்கன்னா டபுள் கலர். இந்த பிளக்கோ வந்து பார்த்திங்கன்னா டபுள் கலர். என்னோடய பெரிய டேங்க்கில், அரோனா டேங்க்கில் இருக்க பிளக்கோ வந்து ஃபுல் பிளாக். அது பார்க்க பெருசாக நல்லா சைஸாக இருக்கும். 3 ஏஞ்சல் மட்டும் தனியாக சுற்றுது. அதுக்கு ஒரு பேர் மாதிரி ஒன்று வாங்கி விட்டால் நல்லாயிருக்கும். ஆனால் அது வாங்கி விட்டால் அடிச்சுன்னு மாயிடுங்க, சண்டை போட்டு சுற்றுறது. கலர் நல்லா பாப்பப் ஆகிருக்கு, எல்லோஷ். நம்ம ஒயிட் லைட் போட்டு பார்ப்போம். ஒயிட் லைட்டா இல்லை, ஐயோ இதான் ஒயிட் லைட். இதில் வந்து எல்லாம் ஒரிஜினல் கலர் தெரியும். எப்படி பார்க்குது பாருங்களேன். 3 ஏஞ்சல் நம்ம செனகல். சாண்டுக்கு இது அது கூட உட்காந்துச்சுன்னா எதுவுமே தெரியாது போல். அதோட முதுகில் பாருங்களேன், அப்படியே ட்ராகன் மாதிரி எல்லாமே தூக்கிட்டுருக்கு. இதை வாங்குறதுக்கு முன்னாடி எனக்கு செனகல் பிடிக்காது. இதை வாங்கி வளர்த்ததும் ரொம்ப பிடிச்சி போச்சு. இங்கே அழுக்கு இருக்குது, அதனால் அழுக்கில் தெரியல. இந்த கண்ணு பாருங்கள், இப்படி ரெட்டிஷாக எவ்வளோ சூப்பராக இருக்குது. தொட்டியை மூடி வச்சுருங்க இந்த மாதிரி, இல்லைனா எதிரி வச்சிரும். அதனால தான் கைஸ் நம்ம செனகல் ஹாப்பி, அண்ட் நம்மளும் ஹாப்பி. ஆனால் ஏஞ்சல் மட்டும் சேட். அதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணணும். ஸோ அப்புறம் பண்ணிடலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.